So next topic is salt hydrolysis. So when an acid reacts with a base, salt and water are formed and the reaction is called neutralization. So எப்பவுமே ஒரு சால்ட்டும் ஒரு பேஸும் நமக்கு ரியாக்ட் பண்ணும்போது என்ன கிடைக்கும், ஒரு சால்ட்டும் ஒரு வாட்டரும் வந்து ஃபார்ம் ஆகும். ஸோ இந்த ரியாக்ஷன் தான் நம்ம என்ன சொல்வோம், நியூட்ரலைசேஷன் அப்படின்னு சொல்றோம். ஸோ சால்ட் வந்து கம்ப்ளீட்டா ஒரு அக்யூஸ் சொல்யூஷன்ல வந்து டிசோசியேட் ஆயிடுச்சுன்னா, ஸோ அது வந்து நமக்கு என்ன கொடுக்கும், ஒரு அயான்ஸ், ஒரு அதுல இருந்து வந்து அயான்ஸ் வந்து கொடுக்கும். ஸோ இப்ப வந்து பாத்தீங்கன்னா இப்ப அஸ்டிக் ஆசிட் வந்து எடுத்துக்கிறோம். ஸோ அஸ்டிக் ஆசிட் வந்து டிசோசியேட் பண்ணா நமக்கு வந்து என்ன கிடைக்கும், CH3COO சாரி CH3COO பிளஸ் H பிளஸ். ஸோ அந்த மாதிரி அதாவது கம்ப்ளீட்டா அது வந்து டிசோசியேட் ஆயிடுச்சுன்னா, ஸோ இந்த மாதிரி அயான்ஸா வந்து கிடைக்கும். ஸோ இந்த மாதிரி இப்போ வாட்டர் வந்து டிசோசியேட் ஆனா எப்படி இருக்கும், H பிளஸ் OH மைனஸ். ஸோ இந்த மாதிரி ஒரு அயான்ஸா வந்து கிடைக்கும் அப்படின்னு சொல்றாங்க. ஸோ இந்த அயான்ஸ் வந்து என்ன பண்ணுது, இப்போ வந்து அயான்ஸா கிடைக்கிறது அதை நம்ம ஹைட்ரேட் பண்ணும்போது, ஹைட்ரேட்டட்னா ஸோ வாட்டர்ல வந்து டிசால்வ் பண்ணும்போது என்ன ஆகுது, அந்த தனியா கிடைக்கிற அயான்ஸை சுத்தி வாட்டர் மாலிகுல்ஸ் வந்து சரௌண்ட் பண்ணுது. அதுதான் நம்ம என்ன சொல்றோம், ஹைட்ரேட்டட்னு சொல்லுவோம். ஸோ இதுல வந்து என்ன சொல்லியிருக்காங்க, எய்தர் இன் திஸ் செர்டைன் கேசஸ், சில கேசஸ்ல அதுல கிடைக்கிற கேட்டையன் ஆனியன் இல்லைன்னா ரெண்டுமே வந்து வாட்டர் கூட வந்து ரியாக்ட் பண்ணுது. ஸோ அந்த ரியாக்ஷன் தான் நம்ம என்ன சொல்றோம், சால்ட் ஹைட்ராலிசிஸ். ஸோ நெக்ஸ்ட் வந்து சால்ட் ஆஃப் ஸ்ட்ராங் ஆசிட் அண்ட் தி ஸ்ட்ராங் பேஸ். ஒரு ஸ்ட்ராங் ஆசிடையும் ஒரு ஸ்ட்ராங் பேஸையும் வந்து ரியாக்ஷன் பண்ணும்போது, அதாவது கெமிக்கல் ரியாக்ஷன் நடக்கும்போது என்ன வந்து நடக்கும் அப்படின்னு பார்க்கிறோம். ஸோ இதுல வந்து என்ன பண்றாங்க, சோடியம் ஹைட்ராக்சைடுங்கிறது வந்து ஸ்ட்ராங் பேஸ், HNO3ங்கிறது ஸ்ட்ராங் ஆசிட். ஸோ இது ரெண்டையும் ரியாக்ட் பண்றோம். ஸோ நமக்கு வந்து என்ன ஃபார்ம் ஆகுது, இங்க இருக்கிற NO3 கூட சேர்ந்து NaNO3 சோடியம் நைட்ரேட் வந்து ஃபார்ம் ஆகுது. பிளஸ் இங்க இருக்கிற OH இங்க இருக்கிற H சேர்ந்து வாட்டர் மாலிகுல் வந்து ஃபார்ம் ஆகுது. சோ இந்த NaNO3 கிடைக்கிற சால்ட் என்ன பண்றோம், நம்ம ஹைட்ராலிசிஸ் பண்றோம். சோ அப்ப NaNO3 சோ வாட்டர் கூட ரியாக்ட் பண்ணும்போது நமக்கு எப்படி ஃபார்ம் ஆகுதுன்னா, சோ Na பிளஸும் NO3 மைனஸும். சோ அந்த மாதிரி வாட்டர் வந்து இப்படி டிசோசியேட் ஆகும், H பிளஸ் ஆகும், OH மைனஸ் அயான் ஆகும், டிசோசியேட் ஆகும். சோ நமக்கு எப்பவுமே ஸ்ட்ராங் ஆசிட் ஸ்ட்ராங் பேஸ், சோ அதுல இருந்து ஒரு ஸ்ட்ராங்கா ஒரு ஆசிட் இருக்கு, அது வந்து டிசோசியேட் ஆகி அதுல இருந்து கிடைக்குது இல்லையா கான்ஜுகேட், அதுல இருந்து கிடைக்கிற அயான்ஸ் வந்து நம்ம என்னன்னு சொல்லுவோம்னா கான்ஜுகேட் ஆசிட், சோ கான்ஜுகேட் பேஸ் அந்த மாதிரி பார்ப்போம். சோ முன்னாடி ப்ரீவியஸ் வீடியோல வந்து பார்த்திருப்போம் அது. சோ இதுல இருந்து கிடைக்கிற அயான்ஸ் வந்து எப்படி இருக்கும், வீக்கா இருக்கும். அப்ப ஸ்ட்ராங் ஆசிட்ல இருந்து கிடைக்கிற சோ அதோட கான்ஜுகேட் அயான்ஸ் வந்து எப்படி இருக்கும், வீக்கா இருக்கும். சோ அப்ப இங்க வந்து NO3 இங்க கிடைச்சது இல்லையா NO3. சோ அப்ப NO3 அயான் இஸ் த கான்ஜுகேட் பேஸ் ஆஃப் தி ஸ்ட்ராங் ஆசிட். சோ அப்ப இப்ப இதுல இருந்து இந்த NaNO3ங்கிறது, சோ அப்ப HNO3ல இருந்து தான் நமக்கு NO3 அயான் வந்து வந்திருக்கும். அப்ப இது வந்து ஒரு ஸ்ட்ராங் ஆசிட் இல்லையா, இதுல இருந்து கிடைச்ச NO3 வந்து அயான் வந்து சோ அது வந்து எப்படி இருக்கும், வீக்கா இருக்கும். சோ அப்ப இது மாதிரி NaOHங்கிறது ஒரு ஸ்ட்ராங் பேஸ். சோ அப்ப இதுல இருந்து கிடைக்கிற அயான் வந்து வீக்கா இருக்கும். சோ இதுல இருந்து கிடைக்கிற அயான் வந்து வீக்கா இருக்கும். சோ அப்ப இது வந்து ரியாக்ஷன்ல இப்போ இது வந்து வாட்டர் கூட ரியாக்ஷன்ல இன்வால்வ் ஆகாது. சோ அதான் இங்க சொல்லியிருக்காங்க, ஹென்ஸ் இட் ஹாஸ் நோ டெண்டன்சி டு ரியாக்ட் வித் H பிளஸ் அயான். இது வந்து ஒரு H பிளஸ் அயான் கூட ரியாக்ஷன்ல இன்வால்வ் ஆகாது, பிகாஸ் இது வந்து வீக். சோ இது அது மாதிரி Na பிளஸ்ங்கிறது வந்து ஒரு ஸ்ட்ராங் பேஸ்ல இருந்து கிடைச்சது. சோ அது ஸ்ட்ராங் பேஸ்னா இதோட இந்த அயான் வந்து எப்படி இருக்கும், வீக்கா இருக்கும். சோ அப்ப இது வந்து OH மைனஸ் அயான் கூட ரியாக்ஷன்ல இன்வால்வ் ஆகாது. So it means there is no hydrolysis. So அப்ப no hydrolysis னா இந்த ரியாக்ஷன் கூட இன்வால்வ் ஆகல. So அப்ப இங்க வாட்டர் டிசோசியேட் ஆகி கிடைச்சது இல்லையா H பிளஸ் OH மைனஸ். சோ அதோட கான்சென்ட்ரேஷன் வந்து எப்படி இருக்குது, ஈக்குவலா அப்படியே இருக்குது. So H பிளஸ் அயான் ஈக்குவல் டு OH மைனஸ் அயான். So pH வந்து எப்படி இருக்குது, pH is maintained. So and the solution is neutral. So pH plus pOH equal to 7 பார்த்துப்போம். நியூட்ரல் சொல்யூஷனுக்கு சோ எப்படி இருக்கும், 7 இருக்கும். சோ 7னா சோ அந்த சொல்யூஷன் வந்து நியூட்ரல். சோ நெக்ஸ்ட் வந்து ஹைட்ராலிசிஸ் ஆஃப் த சால்ட் ஆஃப் ஸ்ட்ராங் பேஸ் அண்ட் தி வீக் ஆசிட். சோ இதுல வந்து ஸ்ட்ராங் பேஸ் வந்து சோடியம் ஹைட்ராக்சைடு வந்து எடுத்திருக்காங்க, வீக் ஆசிட் வந்து
அசிட்டிக் ஆசிட் வந்து எடுத்திருக்காங்க. ஸோ இப்ப இது ரெண்டையும் ரியாக்டன்ட்ல இது பண்றோம். ஸோ NaOH பிளஸ் CH3COOH gives ஸோ CH3COO இங்க NO கூட Na கூட சேர்ந்து CH3COO Na பிளஸ் ஸோ இங்க இருக்கிற OH இங்க இருக்கிற ஹைட்ரஜன் சேர்ந்து வாட்டர். ஸோ இன் aqueous சொல்யூஷன். ஸோ இதை வந்து வாட்டர்ல வந்து டிசால்வ் பண்ணும்போது இதுல இருந்து கிடைக்கிற சால்ட்டை வந்து நம்ம என்ன பண்ணுவோம், ஸோ வாட்டர்ல வந்து டிசால்வ் பண்றோம். ஸோ வாட்டர்ல வந்து இது பண்ணும்போது எப்படி கிடைக்கும், CH3COO மைன் CO மைனஸ் பிளஸ் Na பிளஸ். ஸோ இந்த CH3COO மைனஸ்ங்கிறது எதுல இருந்து நமக்கு ஆக்சுவலா வந்திருக்கும், வீக் ஆசிட். ஸோ இது வீக்கா இருந்ததுன்னா இதுல இருந்து கிடைக்கிறது அயான்ஸ் வந்து நமக்கு எப்படி இருக்கும், ஸ்ட்ராங்கா இருக்கும். ஸோ அப்ப இது ஸ்ட்ராங்கா இருந்தா வாட்டர் மாலிகுல் வந்து டிசோசியேட் ஆகி கிடைக்குது இல்லையா அயான். ஸோ அது கூட ரியாக்ஷன்ல இன்வால்வ் ஆகுது. ஸோ அதுதான் இங்க கொடுத்துருக்காங்க. CH3COO பிளஸ் H2O gives CH3COOH பிளஸ் OH. ஸோ அப்ப இங்க Na வந்து கிடைச்சது இல்லையா, NaOHங்கிறது வந்து என்னது, ஸ்ட்ராங் பேஸ். ஸோ அப்ப அதுல இருந்து வந்து கிடைச்சதுதான் நமக்கு Na பிளஸ் அயான். ஸோ அப்ப இது ஸ்ட்ராங்கா இருக்கிறதுனால நமக்கு கிடைக்கிறது வந்து அயான் வந்து எப்படி இருக்கும், வீக்கா இருக்கும். ஸோ இது வீக்கா இருக்கிறதுனால ஸோ வாட்டர் கூட ரியாக்ஷன்ல இன்வால்வ் ஆகாது. ஸோ அதான் இங்க கொடுத்துருக்காங்க. there is no tendency of Na plus to react with OH minus. ஸோ அப்ப அது ரியாக்ஷன்ல இன்வால்வ் ஆகாது, அப்படியே இருக்கும். ஸோ அப்ப இப்ப ரியாக்ஷன்ல இன்வால்வ் ஆகல. இப்ப H பிளஸ் வந்து CH3CO கூட கம்பைன் ஆயிடுது. சோ அது அப்ப H பிளஸோட கான்சென்ட்ரேஷன் வந்து கம்மியாகும். சோ அப்போ OH ஓட கான்சென்ட்ரேஷன் ரியாக்ஷன்ல இன்வால்வ் ஆகல. சோ அதனால அது அப்படியே இருக்கும். சோ அப்போ OH ஓட கான்சென்ட்ரேஷன் இஸ் கிரேட்டர் than the H பிளஸ் கான்சென்ட்ரேஷன். அப்போ OH ஓட கான்சென்ட்ரேஷன் அதிகமா இருந்தா அப்ப pH வேல்யூ எப்படி இருக்கும், கிரேட்டர் than 7. சோ அப்ப அந்த சொல்யூஷன் வந்து சோ ஒரு pH ஓட லெவல் வந்து கிரேட்டர் தென் 7 இருந்தா பேஸா இருக்கும், 7 இருந்தா நியூட்ரல், சோ லெஸ் தென் 7 இருந்தா அசிடிக் அப்படின்னு சொல்றோம். சோ அப்ப OH வந்து OH ஓட கான்சென்ட்ரேஷன் அதிகமா இருந்தா அது வந்து என்னது, பேசிக். சோ அப்ப அந்த சொல்யூஷன் இஸ் பேசிக். சோ அப்ப அதுக்கு வந்து ஹைட்ராலிசிஸ் வந்து கண்டுபிடிக்கிறாங்க. KH ஈக்குவல் டு சோ இந்த ஈக்குவேஷனுக்கு வந்து நம்ம KH வேல்யூ எழுதுறோம். So KH equal to product divided by reactant. So product side வந்து என்னென்ன இருக்குது, CH3COOH into OH divided by CH3COO into H2O. So அதான் இங்க எழுதிருக்கோம். H2O ஓட கான்சென்ட்ரேஷன் வந்து நமக்கு அதிகமா இருக்கும். சோ அதனால அதை ஸ்கிப் பண்ணிடுறோம். சோ ரிமைனிங் இருக்கிறத மட்டும் எழுதிடுறோம். CH3COOH OH divided by CH3COO minus. So next வந்து இந்த ஈக்குவேஷன் வந்து dissociate ஆயினா அப்படி இருக்கும். CH3COOH use CH3COO minus plus H plus. So அப்ப இது product divided by reactant. So CH3COO minus into H plus divided by CH3COOH. So அப்ப இந்த இது equation 2 ன்னு எடுத்துக்கிறோம், இது equation 1 ன்னு எடுத்துக்கிறோம். So ரெண்டுத்தையும் multiply பண்றோம். So multiply பண்ணா KH into KA equal to, so இங்க COOH இருக்குது, இங்க COOH இருக்கு, கேன்சல் ஆயிடும். CH3COO இருக்கு, இங்க CH3COO இருக்கு, கேன்சல் ஆயிடும். சோ ரிமைனிங் வந்து என்ன டேர்ம் இருக்குது, OH H பிளஸ் இருக்கு. சோ அதை மட்டும் இங்க எழுதிருக்கும். ஓகே, சோ H பிளஸ் இன்டு OH ஈக்குவல் டு KW நமக்கு தெரியும். சோ KH இன்டு KA ஈக்குவல் டு KW. சோ இதுல KHங்கிறது வந்து என்ன சொல்றோம், டிகிரி ஆஃப் ஹைட்ராலிசிஸ். சோ நமக்கு ஆஸ்ட்ரால் டைல்யூஷன் லா படி நமக்கு வந்து KA ஈக்குவல் டு ஆல்பா ஸ்கொயர்ட் சின்னு பார்த்திருப்போம். சோ அதை வந்து இந்த KH இதோட கம்பேர் பண்ணி பார்க்கிறோம். சோ KH ஈக்குவல் டு H ஸ்கொயர்ட் சின்னு இங்க ஏக்கு பதிலா H ஸ்கொயர்ட் சின்னு வந்து போடுறோம். சோ அப்ப இப்போ வந்து கான்சென்ட்ரேஷன் வந்து கண்டுபிடிக்கிறதுக்கு சோ நம்ம வந்து என்ன ஃபார்முலா வந்து பார்த்திருப்போம், OHக்கு OH ஈக்குவல் டு ரூட் ஆஃப் KA into C ன்னு போட்டிருப்போம். C அப்படின்னு பார்த்திருப்போம். இங்க KAக்கு பதிலா KHன்னு வந்து போடுறோம். So pH plus POH equal to 14. So இப்ப pH equal to pH வந்து calculate பண்ண போறோம். அதனால pH மட்டும் இந்த சைடு வச்சுட்டு ரிமைனிங் எல்லாத்தையும் அந்த சைடு எடுத்துன்னு போறோம். So pH equal to 14 minus POH. So POH 14 மைனஸ், ஸோ இந்த மைனஸ் வந்து எப்படி எழுதுறோம், லாக் ஆஃப் OH அப்படின்னு எழுதுறோம். ஸோ மைனஸ் இன்டூ மைனஸ் பிளஸ் ஆயிடுச்சு. ஸோ பிளஸ் ஆஃப் லாக் OH. ஸோ pH ஈக்குவல் டு 14 பிளஸ் லாக் ஆஃப், ஸோ இந்த OH கான்சென்ட்ரேஷன் வந்து இங்க எப்படி இருக்குது, KH இன்டூ C. அதுதான் இங்க இது இருக்கு, KH இன்டூ C. அது ஸ்கொயர் ரூட் தான் 1/2 நீங்க வந்து எதிர்க்கும். ஸோ லாக் ஆஃப் K, இங்க KH ஓட வேல்யூ வந்து எப்படி இருக்கும், KW
into C divided by KA. So அப்ப KH ஓட வேல்யூ KW divided by KA. So அப்ப இதுக்கு ஒவ்வொன்றுத்தாலையும் log ஆலே இப்ப மல்டிப்ளை பண்ண போறோம். So 14 plus இந்த 1/2 வந்து முன்னாடி வந்துருச்சு. So 1/2 into log of KW plus 1/2 into log of C. So இது denominatorல இருக்கிறது மேல வந்தா மைனஸ் ஆகும். So 1/2 into log of KA. So 14 plus so இந்த இதோட வேல்யூ வந்து ஃபர்ஸ்ட் போடுறோம். KW ஓட வேல்யூ வந்து 10 power 14. So half into log 10 power minus 14. So அப்ப இந்த 14 வந்து முன்னாடி வந்துருச்சு. So முன்னாடி வந்தா minus 14 divided by 2 into log 10 ஓட வேல்யூ வந்து 1. So அப்ப இது ரெண்டு டிவைட் பண்ணா நமக்கு என்ன வேல்யூ கிடைக்கும்? minus 7. So அதுதான் இங்க எழுதிருக்கும். So minus 7 plus 1/2 into log C plus 1/2 into PKA. So minus log A நம்ம எப்படி மாத்தலாம்? PKA அப்படின்னு மாத்தலாம். So அப்ப இங்க plus half into PKA அப்படின்னு மாத்திடுறோம். So PH equal to so 14 minus 7 7 plus half into so இது வந்து முன்னாடி எதிர்க்கும் half into PKA plus half into log C. So ஒரு வீக் பேஸையும் ஒரு வீக் ஆசிடையும் மிக்ஸ் பண்ணி கிடைக்கிற ஹைட்ராலிசிஸ் அந்த சொல்யூஷனோட pH கால்குலேட் பண்றது இந்த ஃபார்முலா தான். So next ஒரு ஸ்ட்ராங் ஆசிடையும் வீக் பேஸையும் வந்து ஹைட்ராலிசிஸ் பண்றோம். So ஒரு ஸ்ட்ராங் ஆசிட் HCl-யும் வீக் பேஸ் அமோனியம் ஹைட்ராக்சைடையும் எடுத்துட்டு so மிக்ஸ் பண்ணும்போது நமக்கு என்ன கிடைக்கும்? அமோனியம் குளோரைடுங்கிற ஒரு சால்ட்டும் வாட்டரும் கிடைக்குது. So இந்த அமோனியம் குளோரைடை வந்து நெக்ஸ்ட் வந்து ஹைட்ராலிசிஸ் பண்றோம். So அது வந்து எப்படி ஸ்பிளிட் ஆகும்? So அமோனியா NH4+ ஆகும், Cl- ஆகும் கிடைக்கும். So இப்ப இந்த NH4ங்கிறது எதுல இருந்து வந்திருக்கும்? So NH4OH. So அப்ப NH4OHங்கிறது ஒரு வீக் பேஸ். So அதுல இருந்து கிடைக்கிற அயான் கான்ஜுகேட் எப்படி இருக்கும்? So ஸ்ட்ராங்கா இருக்கும். So அந்த மாதிரி HCl இருந்து கிடைக்கிறது தான் Cl-. So அப்ப இது வந்து ஸ்ட்ராங்கா இருக்கறனால Cl- வந்து எப்படி இருக்கும்? வீக்கா இருக்கும். So அப்ப அது வந்து வாட்டர் கூட ரியாக்ஷன்ல இன்வால்வ் ஆகாது. So அப்ப NH4 வந்து வாட்டர் கூட ரியாக்ஷன்ல இன்வால்வ் ஆகி எப்படி மாறுது? So NH4OH. So அப்ப ரிமைனிங் வந்து ஒரு H+ இருக்கு, அது அப்படியே எழுதிடுறோம். So there is no tendency Cl வந்து வீக்கா இருக்கறனால ரியாக்ஷன்ல இன்வால்வ் ஆகாது. So அப்ப வாட்டர் மட்டும் ரியாக்ஷன்ல இன்வால்வ் ஆயிடுது, ரைட்? So வாட்டர்ல இருக்கிற OH கூட வந்து NH4+ ரியாக்ஷன்ல இன்வால்வ் ஆகுது. அப்ப H+ அயோனோட கான்சன்ட்ரேஷன் எப்படி இருக்கும்? அப்படியே இருக்கும். So அப்ப H+ வந்து அதிகமா இருக்கு than the OH. So அப்ப H+ வந்து அதிகமா இருந்தா நம்ம வந்து என்ன சொல்றோம்? The solution is acidic. So அப்ப அதோட pH வந்து எப்படி இருக்கும்? less than 7. So நம்ம ஆல்ரெடி வந்து கண்டுபிடிச்சிருப்போம். So ஆசிடுக்கு வந்து பார்த்திருப்போம். So இந்த மாதிரி ஒரு வேல்யூ வந்து கண்டுபிடிச்சோமா? So KH into KB equal to H+ into OH. So அதே தான் இங்க திரும்ப போட்டிருக்கோம். இங்க KH into KB equal to KW. So strong பேஸுக்கும் வீக் ஆசிடுக்கும் நம்ம இப்படி வந்து ரிலேஷன்ஷிப் பண்றோம். So அப்ப KH நம்ம எப்படி எழுதுவோம்? H² into C. So அப்ப H+ அயனோட கான்சன்ட்ரேஷன் வந்து எப்படி எழுதலாம்? KH into C. KH ஓட வேல்யூ எப்படி எழுதுவோம்? இங்க KH equal to KW divided by KB into C. So அப்ப pH ஓட வேல்யூ நம்ம எழுதுவோம் minus log H+. So minus log of H+ இங்க வந்து நமக்கு என்ன கிடைச்சது? square root of KW divided by KB into C. So இந்த square root பதிலா 1/2 அப்படின்னு போடுறோம். So minus இந்த 1/2 முன்னாடி வந்து எப்படி எழுதுவோம்? So minus 1/2 log of KW minus 1/2 log C. So இது வந்து மேல போகும்போது ஆல்ரெடி இங்க மைனஸ் இருக்கு. So minus into minus plus மாறும். So plus half of log KB. So நம்ம ஆல்ரெடி இந்த PK இந்த வேல்யூக்கு பதிலா so லாஸ்ட் ப்ராப்ளம்ல பார்த்திருப்போம். என்ன வேல்யூ கிடைக்கும்? 7 கிடைக்கும். So 7 minus log minus half into PKB. So இந்த ஆல்ரெடி மைனஸ்ல இருக்கறனால so minus 1/2 log C. So இந்த ரெண்டு இடமும் so ஆல்ரெடி லாஸ்ட் இதுல பார்த்திருப்போம் இல்லையா? So இந்த மாதிரி ஒரு கால்குலேஷன் போட்டிருப்போம் சேம். So அதே மாதிரியே கால்குலேட் பண்ணி so இந்த இடத்துல சப்ஸ்டிட்யூட் பண்றோம். So next வந்து hydrolysis of salt of weak acid and the weak base. So ஒரு weak acidயும் ஒரு weak baseயும் வந்து react பண்றோம். So ஒரு weak acidங்கிறது so இங்க வந்து acetic acid, weak baseங்கிறது வந்து
அமோனியம் ஹைட்ராக்சைடு வந்து எடுத்துக்கலாம். சரி, ரெண்டுத்தையும் மிக்ஸ் பண்ணும்போது நமக்கு என்ன சால்ட் வந்து கிடைச்சது? ஸோ அமோனியம் அசிட்டேட்ங்கிற சால்ட் வந்து கிடைச்சது. ஸோ இந்த அமோனியம் சால்ட் வந்து நெக்ஸ்ட் ஹைட்ராலிசிஸ் பண்றோம். ஸோ என்ன கிடைக்கும்? CH3COO மைனஸ் அயான், H பிளஸ் அயான் வந்து கிடைக்கும். ஸோ இதுல CH3COO மைனஸ்ங்கிறது ஸோ ஆல்ரெடி என்ன ஆசிட்ல இருந்து வந்திருக்கும்? அசிட்டிக் ஆசிட். அசிட்டிக் ஆசிட் வந்து வீக்கா. ஸோ அப்ப இது வந்து இந்த அயான் வந்து எப்படி இருக்கும்? ஸ்ட்ராங்கா இருக்கும். இது வந்து இது வந்து ஸ்ட்ராங். ஸோ அப்ப அதுலேருந்து வந்தது வந்து எப்படி இருக்கும்? வீக்கா ஒரு அயான், அந்த அயான் வந்து வீக்கா இருக்கும். ஸோ இது வந்து ஸ்ட்ராங்கா இருக்கிறதுனால வாட்டர் கூட ரியாக்ஷன்ல இன்வால்வ் ஆகுது. ஸோ அப்ப CH3COO மைனஸ் பிளஸ் H2O gives CH3COOH பிளஸ் OH வந்து கிடைக்குது. ஸோ அந்த மாதிரி இது வந்து ஸ்ட்ராங்கா இருக்குது. ஸோ இது அதனால இது வந்து ஒரு வாட்டர் கூட வந்து ரியாக்ஷன்ல இன்வால்வ் ஆகுது. ஸோ NH4 பிளஸ் வாட்டர் gives ஸோ NH4OH பிளஸ் H பிளஸ். ஸோ அப்ப ரெண்டுமே வாட்டர் கூட ஹைட்ராலிசிஸ் ஆகுது. ஸோ சப்போஸ் வந்து KUவோட வேல்யூ வந்து அதிகமா இருந்துச்சுன்னா, ஸோ அது வந்து நம்ம என்ன சொல்றோம்? அசிடிக் அப்படின்னு சொல்றோம். ஸோ சப்போஸ் வந்து OH அயனோட கான்சன்ட்ரேஷன் அதிகமா இருந்துச்சுன்னா, ஸோ அது வந்து நம்ம என்ன சொல்றோம்? பேஸ் அப்படின்னு சொல்றோம். சப்போஸ் H பிளஸ் OH மைனஸ் ஸோ ரெண்டுமே அதோட கான்சன்ட்ரேஷன் ஈக்குவலா இருந்தா அந்த சொல்யூஷன் நம்ம என்ன சொல்லுவோம்? நியூட்ரல். ஸோ அப்ப இது ரெண்டுத்துக்கும் இதுக்கு ரிலேஷன்ஷிப் எழுதும்போது எப்படி எழுதணும்? KA. ஸோ ஏன்னா இதுல H பிளஸும் இருக்கு, OHும் இருக்குது. ஸோ அதனால KA இன்டு KB இன்டு KH ஈக்குவல் டு KW. ஸோ அப்ப இந்த ஒரு சொல்யூஷனுக்கு வந்து pH கண்டுபிடிக்கணும்னா நம்ம என்ன ஃபார்முலா யூஸ் பண்ணணும்? pH equal to 7 plus half into pKa minus half into pKb. So next one, the example 8.8. So calculate degree of hydrolysis constant and pH of 0.1 m sodium acetate solution. So pKa of acetic acid is 4.74. ஸோ சோடியம் அசிட்டேட்டுங்கிறது ஸோ நமக்கு எந்த இது வந்து ஒரு வீக் ஆசிட், அசிட்டிக் ஆசிட்ல இருந்து தான் கிடைச்சிருக்கும். ஸோ அப்ப சோடியம் அசிட்டேட் சால்ட் வந்து எப்படி கிடைச்சிருக்கும்? வீக் ஆசிட், அசிட்டிக் ஆசிட் அண்ட் ஸ்ட்ராங் பேஸ் NaOH. ஸோ இதுல இருந்து ஃபார்ம் ஆனதா CH3COO Naங்கிற சால்ட். ஸோ தட் இஸ் சோடியம் அசிட்டேட். ஸோ அப்ப ஸோ இது வந்து ஹைட்ரோலிசிஸ் ஆனா நமக்கு எப்படி கிடைக்கும்? CH3COO மைனஸ்ன்னு கிடைக்குமா? ஸோ அப்ப இது வந்து ஆல்ரெடி வீக் ஆசிட்ல இருந்து வந்ததுனால இது வந்து எப்படி இருக்கும்? இது வந்து ஸ்ட்ராங்கா இருக்கும். அதனால வாட்டர் கூட சேர்ந்து நமக்கு வந்து என்ன ஃபார்ம் ஆகும்? CH3COOH பிளஸ் OH மைனஸ் அயான் வந்து கிடைக்கும். ஸோ இதுக்கு வந்து டிகிரி ஆஃப் ஹைட்ரோலிசிஸ் வந்து கண்டுபிடிக்க போறோம். ஸோ H is equal to KW divided by Ka into C. KW ionic product of the water ஓட வேல்யூ 1 into 10 power minus 14 divided by Ka ஓட வேல்யூ வந்து 1.8 into 10 power minus 5. So அதோட வேல்யூ கண்டுபிடிச்சிருக்கோம். So pKa is equal to pKa வேல்யூ கொஸ்டின்ல இருக்குது 4.74. PKO நம்ம எப்படி எழுதுவோம்? மைனஸ் லாக் ஆஃப் KA அப்படின்னு எழுதுவோம். ஸோ அப்ப KO மட்டும் இந்த சைடு வச்சுட்டு ஸோ லாக் வந்து அந்த சைடு எடுத்துன்னு போறோம். ஸோ லாக் வந்து எப்படி மாறும்? ஆன்டி லாக் ஆஃப். ஸோ இந்த மைனஸ் வந்து மைனஸ் PKA. ஸோ மைனஸ் PKA வேல்யூ வந்து மைனஸ் 4.74. இதுக்கு ஆன்டிலாக் வேல்யூ எடுத்தோம்னா நமக்கு என்ன வேல்யூ கிடைக்கும் அப்படின்னா 10 பவர் மைனஸ் 5 1.8 இன்டூ 10 பவர் மைனஸ் 5 வேல்யூ வந்து கிடைக்கும். ஸோ அதை தான் இங்க வந்து சப்ஸ்டியூட் பண்ணியிருக்கோம். இன்டூ கான்சென்ட்ரேஷன் வந்து எவ்வளவு இருக்குது? 0.1. ஸோ அதை வந்து இங்க சப்ஸ்டியூட் பண்ணியிருக்கோம். ஸோ கேன்சல் பண்ண வேல்யூ வந்து 7.5 இன்டூ 10 பவர் மைனஸ் 5 வந்து கிடைக்கும். ஸோ செகண்ட் வந்து என்ன கேட்டிருக்காங்க? ஹைட்ராலிசிஸ் கான்ஸ்டன்ட். ஸோ அப்ப KH வேல்யூ KH ஈக்குவல் டு KW டிவைடட் பை KA. ஸோ அப்ப KW வந்து என்னது? அயனிக் ப்ராடக்ட் ஆஃப் வாட்டர், தட் இஸ் 1 into 10 power minus 14 divided by Ka வேல்யூ வந்து என்ன இருக்குது? 1.8 into 10 power minus 5. ஸோ இதை கேன்சல் பண்ண நமக்கு வேல்யூ வந்து 5.56 into 10 power minus 10 வந்து கிடைக்கும். ஸோ தேர்ட் வந்து என்ன கேட்டிருக்காங்க? pH of 0.1 m sodium acetate solution. ஸோ அப்ப ஒரு வீக் ஆசிடுக்கும் ஸ்ட்ராங் பேஸுக்கும் இடையில ஹைட்ரோலிசிஸ் நடக்கும்போது அந்த சொல்யூஷனோட pH கால்குலேட் பண்ண என்ன ஃபார்முலா யூஸ் பண்ணணும்? pH equal to 7 plus pKa divided by 2 plus log C divided by 2. ஸோ அப்ப 7 plus pKa வேல்யூ வந்து என்ன இருக்குது? 4.74 கொஸ்டின்ல இருக்குது. ஸோ 4.74 divided by 2
plus log C வந்து என்னது concentration வந்து எவ்வளவு கொடுத்திருக்காங்க 0.1. so அத வந்து 0.1 substitute பண்றோம் divided by 2. so அப்ப 7 plus so 4.74 2 cancel ஆனா we are getting 2.37 minus so இது ரெண்டு கேன்சல் பண்ணா நமக்கு log 0.1 ஓட வேல்யூ ஃபர்ஸ்ட் எடுத்துக்கணும். so அத வந்து 2 ஆல டிவைட் பண்ணா நமக்கு என்ன வேல்யூ கிடைக்கும் so 0.5. so இத வந்து சப்ட்ராக்ட் பண்ணி போட்டோம்னா நமக்கு என்ன வேல்யூ கிடைக்கும்னா 8.87. so next வந்து evaluate yourself 10th question. so hydrolysis constant, degree of hydrolysis கேட்டிருக்காங்க and then pH வந்து கேட்டிருக்காங்க. so given kW value நமக்கு தெரியும் 1 into 10 power minus 14. அதோட concentration வந்து எவ்வளவு 0.05 m and then pKa value வந்து so 10.26 வந்து கொடுத்திருக்காங்க. pKa value நம்ம என்ன பண்ணுவோம் minus log of Ka. so அப்ப Ka வந்து கண்டுபிடிக்கும் போது என்ன பண்ணுவோம் log வந்து anti-log மாறி இருக்குது. so anti-log of minus pKa. so anti-log of and இந்த pK வேல்யூ இருக்கு இல்லையா சோ இத வந்து எழுதிருக்கோம் 10 பவர் 10.26. சோ இதுக்கு வந்து இந்த 10.26 க்கு ஆன்டிலாக் எடுத்தா நமக்கு என்ன வேல்யூ கிடைக்கும் 5.49 into 10 power minus 11. so h is equal to so அப்ப kW ஓட வேல்யூ வந்து என்னது 1 into 10 power minus 14 divided by k ஓட வேல்யூ வந்து என்ன கிடைச்சது 5.49 into 10 power minus 11 into concentration வந்து क्वेश्चनல வந்து என்ன இருக்குது 0.05. so அத அங்க போட்டுருக்கோம். so இத வந்து நம்ம டிவைட் பண்ணா நமக்கு என்ன வேல்யூ கிடைக்கும் 3.642 into 10 power minus 13. இதுக்கு ஸ்கொயர் ரூட் எடுத்தா நமக்கு என்ன வேல்யூ கிடைக்கும்னா 6.034 into 10 power minus 2. so செகண்ட்ல வந்து என்ன கேட்டிருக்காங்க degree of hydrolysis. so degree of hydrolysis னா kh. so kh is equal to kW divided by a. so kW வேல்யூ நமக்கு தெரியும் 1 into 10 power minus 14 divided by ka ஓட வேல்யூ வந்து so நம்ம calculate பண்ணோம் இல்லையா இது so 5.49 into 10 power minus 11. so இது ரெண்டு கேன்சல் பண்ணா நமக்கு கிடைக்கிற வேல்யூ 1.82 into 10 power minus 4. so next வந்து என்ன கேட்டிருக்காங்க pH வந்து calculate பண்ண சொல்லியிருக்காங்க. so sodium carbonateங்கிறது sodium hydroxide ஒரு strong baseம் கார்போனிக் ஆசிட்ங்கற வீக் ஆசிட்ல இருந்தும் கிடைக்கும். சோ அப்ப அதுக்கு pH வேல்யூ வந்து கண்டுபிடிக்கணும்னா சோ இந்த ஃபார்முலா யூஸ் பண்றோம். சோ pH equal to 7 plus pKa divided by 2 plus log C divided by 2. சோ அப்ப 7 plus pKa வேல்யூ வந்து क्वेश्चनல வந்து என்ன இருக்குது 10.26. so 10.26 divided by 2 plus log of so concentration வந்து என்ன கொடுத்திருக்காங்க 0.05. so 0.05 divided by 2. so 7 plus so இத டிவைட் பண்ணா நமக்கு கிடைக்கிற வேல்யூ 5.13 plus log of 0.05 ஓட வேல்யூ வந்து minus 1.30 divided by 2. so இத வந்து நம்ம ஆட் பண்ணா நமக்கு என்ன வேல்யூ கிடைக்கும்னா so இது ரெண்டு டிவைட் பண்றோம். so we are getting 0.65. so next வந்து இது ரெண்டையும் ஆட் பண்ணிட்டு வர வேல்யூவா 0.65 ல மைனஸ் பண்ணா நமக்கு கிடைக்கிற வேல்யூ 11.48.